comparison of EMF of two cells using potentiometer. ஸோ பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு செல்ஸ் என்னென்ன செல்ஸ் அப்படின்னா லக்ராஞ்சி செல் அண்ட் டேனியல் செல். ஸோ இது வந்து லக்ராஞ்சி செல், இந்த டேனியல் செல். இந்த ரெண்டு செல்லுடைய இஎம்எஃபை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். இதுதான் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா C to Dன்னு வந்து லைனாக ஒரே கம்பி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரே கம்பி நேராக இருக்காது எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் 100, திருப்பி கீழே வந்தோடனே 101 கீழே ஆரம்பிக்கும். இங்கேருந்து இந்த எண்டு முடிகிறது 200, அப்புறமா 300 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸ்லாம் வந்து கீழேயும் ஆட் நம்பர்ஸ்லாம் மேலேயும் நமக்கு இதில் வரும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அப்பேரட்டஸ் ரெக்யூர்ட் என்னென்ன அப்படின்னா, இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர், இது வந்து நமக்கு பேட்டரி, இது வந்து கீ, இது வந்து ரியோஸ்டாட்டு மின்தடை மாற்றி, இது வந்து நமக்கு லக்ராஞ்சி செல், இது டேனியல் செல், இது DP/DT ஸ்விட்சு, இது வந்து கால்வனாமீட்டர், இது ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு, அதுக்கடுத்து அப்படியே வந்து ஒரு பெரிய லாங் ஒயரில் கனெக்ட் பண்ணி நம்ம ஜாக்கி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேட்டரி எலிமினேட்டரில் நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஸோ கீ வந்து கனெக்டில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரியோஸ்டாட், இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம வேல்யூஸ் நம்ம அடுத்தடுத்த வேல்யூஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா லக்ராஞ்சி செல். ஸோ லக்ராஞ்சி செல்லோட சப்ஸ்டிடியூட். ஆக்சுவலாக லக்ராஞ்சி செல் இது கிடையாது. ஸோ லக்ராஞ்சி செல் எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை கொடுக்குமோ 1.5 வோல்டேஜ் கொடுக்கணும், அதனுடைய ஒரு சப்ஸ்டிடியூட் தான் வந்து நமக்கு இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேனியல் செல். ஸோ டேனியல் செல்லுடைய ப்ளஸ் ரெட் கலர், மைனஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ டேனியல் செல் சப்ஸ்டிடியூட். நெக்ஸ்ட்டு DP/DT ஸ்விட்ச். ஸோ DP/DT ஸ்விட்சில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் வந்து ஒன்று டவுனு, அடுத்து ஒன்று அப்பு, ஒன்று கீழே மேலே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லக்ராஞ்சி செல் கனெக்ட் பண்ண போகிறேன். கீழே இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ணுவோம், டேனியல் செல் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் கீழே யூஸ் பண்ணும்போது டேனியல் செல்லு, மேலே யூஸ் பண்ணும்போது லக்ராஞ்சி செல்லு. ஸோ நம்ம அந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் DP/DT ஸ்விட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு கால்வனாமீட்டர். ஸோ கால்வனாமீட்டர் நெக்ஸ்ட்டு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ அடுத்து வந்து பெரிய லாங் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணி நம்ம ஜாக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வித கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பிரைமரி சர்க்யூட் எது, செகண்டரி சர்க்யூட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அது கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். கன்ஃபியூஸாக வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கனெக்ஷன் தப்பாக தான் வரும். ஸோ இதில் என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கோ இதே பிளேஸ்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் சர்க்யூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ பேட்டரியோட ஒரு பாயிண்ட்லேருந்து எங்கே வருது பார்ப்போம். ஸோ பேட்டரியோடைய ஒரு எண்டிலிருந்து நேராக வந்து பேட்டரியோட ஒரு எண்டு, இந்த பாசிட்டிவ் எண்டிலிருந்து ஏவுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாசிட்டிவ்ன்றது ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிருந்து பாயிண்ட் ஏ, அதாவது பொட்டன்ஷியோமீட்டருடைய ஒரு எண்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் தான் பொட்டன்ஷியோமீட்டர் C to D அப்படின்னா அங்கே ஏவில் ஆரம்பிச்சு 10 மீட்டர் கம்பி நமக்கு ஜிக்ஸாக்ல மாறி அமைஞ்சு கடைசி எண்டு A to Bயில் வந்து நமக்கு முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதான் இது வந்து ஏவில் ஆரம்பிச்சு 10 மீட்டர் கம்பி ட்ராவல் பண்ணி இங்கே Bயில் வந்து நமக்கு முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே பேட்டரியுடைய பாசிட்டிவ்லேருந்து ஏவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு DP/DT ஸ்விட்சோடைய நடுவில் இருக்கக்கூடிய எண்டு வந்து C and D. ஸோ சியிலிருந்து பாயிண்ட் ஏவுக்கு நமக்கு சர்க்யூட் கனெக்ஷன் போகுது. ஸோ சியிலிருந்து நமக்கு டேரெக்டாக பொட்டன்ஷியோமீட்டருடைய ஏவுக்கு நமக்கு கனெக்ஷன் போகுது. ஸோ அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அப்போ இது வந்து DP/DT ஸ்விட்சோடைய C எண்டு, இந்த C எண்டு, அது வந்து இது வந்து D எண்டு. ஸோ D எண்டு எங்கே போகுது அப்படின்னா நமக்கு D எண்ட்லேருந்து கேல்வனாமீட்டருடைய ஒரு எண்டுக்கு போகுது. அடுத்து கேல்வனாமீட்டருடைய இன்னொரு எண்டிலிருந்து நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸுடைய ஒரு எண்டு. 10K ஓம்ஸ் இருக்கக்கூடிய ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு. ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸுடைய இன்னொரு எண்டிலிருந்து பெரிய லாங் ஒயர் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாக்கி கனெக்ட் பண்ணோம். எப்பவுமே ஜாக்கி ரொம்ப லாங் ஒயர், ஏன்னா அது 10 மீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பெரிய லாங் ஒயரை தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ஜாக்கி. இப்போ பேட்டரியுடைய நெக்ஸ்ட் எண்டிலிருந்து பேட்டரியுடைய நெகட்டிவ் எண்டிலிருந்து இந்த கனெக்ஷன் சர்க்யூட் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ஸோ இதிலிருந்து நமக்கு கீயோடைய ஒரு எண்டு கீயோட இன்னொரு எண்டிலிருந்து ரியோஸ்டாட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கீயோட ஒரு எண்டு கனெக்ஷன் பண்ணியாச்சு. கீயோட இன்னொரு எண்டிலிருந்து ரியோஸ்டாட்டோடைய லோயர் எண்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ரியோஸ்டாட்டோடைய லோயர் எண்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுதான் லோயர் எண்டு, கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரியோஸ்டாட்டோடைய அப்பர் எண்ட்லேருந்து
ஸோ அப்பர் எண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், பிக்கு கனெக்ட் பண்ணணும். எங்கே இருக்குது பி? பொட்டன்ஷியல் மீட்டருடைய இந்த நெட் மாதிரி கீழே இன்னொரு அதுக்கு சைடில் நமக்கு இன்னொரு நெட் இருக்கும், அங்கே கனெக்ஷன் பண்ணணும். அதை கொண்டு வந்து ஸோ இந்த எண்ணில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட் மொத்தம் முடிச்சாச்சு, மேலே இருக்கிறது முடிச்சாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது E1 அண்ட் E2, அதாவது டேனியல் செல்லையும் லெக்லாஞ்சி செல்லையும் மட்டும் டிபிடிடி சுவிட்சில் கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்கியூட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ எப்படி அதை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டிபிடிடியுடைய சுவிட்சோட கீழே இருக்கக்கூடிய 2 பகுதியிலிருந்து 2 ஒயர் தனித்தனியாக எடுத்து பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேனியல் செல்லுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேனியல் செல்லுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மேலே இருக்கக்கூடிய 2 எண்டை எடுத்து லெக்லாஞ்சி செல்லுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போகிறோம். மேலே இருக்க 2 எண்டு லெக்லாஞ்சி செல்லுக்கும், கீழே இருக்க 2 எண்டு வந்து டேனியல் செல்லுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ மேலே புஷ் பண்ணி நம்ம அந்த டிபிடிடி சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப லெக்லாஞ்சி செல்லும், கீழே புஷ் பண்ணி ஆன் பண்ணுறப்ப நமக்கு டேனியல் செல்லும் நமக்கு ஒர்க்கில் இருக்கும். இப்போ எல்லா சர்க்கியூட்டும் கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் பவர் ஆன் பண்ணிக்கணும். பேட்ரி, அதாவது மொத்தமாக டேனியல் செல்லு, லெக்லாஞ்சி செல்லு, அப்புறம் பேட்ரி, மூணுத்துக்கும் நம்ம பவர் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ டிபிடிடி சுவிட்ச் மேலே இருக்குன்னு என்ன அர்த்தம், லெக்லாஞ்சி செல்லுடைய ஃபங்க்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ லெக்லாஞ்சி செல்லுடைய பேலன்சிங்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கியூட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒயரையும் கீழே இருக்க ஒயரையும் நம்ம ஜாக்கி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கேலோனோமீட்டர் என்ன பண்ணால் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல் டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்கணும். அப்படி காமிச்சது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே டச் பண்ணுறோம். மேலே டச் பண்ணுறப்ப இப்போ கேலோனோமீட்டர் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சைடு ஃபுல் டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்கணும். இப்போ கேலோனோமீட்டர் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0, இது இந்த பக்கம் 30, இது இந்த பக்கம் 30. இந்த ரெட் கலர் முள்ளு பார்த்தீங்கன்னா 30 தாண்டி ஃபுல் டிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த பக்கமாக காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம கீழே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வச்சு பார்க்குறப்ப லாஸ்ட் கம்பியில் வச்சு பார்க்குறப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 2 பக்கமும் ஃபுல் டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிச்சதுன்னா சர்க்கியூட் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம், கனெக்ஷன் தப்பு இல்லாமல் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த ரெட் கலரு இந்த இண்டிகேட்டர் வந்து எங்கே இருக்குது, 30 தாண்டி இந்த பக்கமாக இருக்குது, ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம அந்த ஒயரை வந்து கீழே வைக்கிறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக எந்த பக்கம் இருந்தால் அப்படி இப்போ ரைட்டில் பார்த்தா அப்படியே லெஃப்ட்டில் இருக்கணும். இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு லெஃப்ட்டில் வந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் நமக்கு ஃபுல் டிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கிடைச்சதுனால நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் பேலன்சிங்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஒரே பக்கம் டிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை டிஃப்ளெக்டே ஆகலை அப்படின்னாலோ நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன் தப்பாக இருக்குது, மறுபடியும் எங்கே வந்து மிஸ் ஆகிருக்குதோ மறுபடியும் நம்ம ரீசெக் பண்ணி மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்து இதே மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லைனா நம்ம எடுக்கிற ரீடிங் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ இதுதான் சர்க்கியூட்டு. இதில் இருக்கிறாம நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு டேபிள் என்ன இருக்குது அப்படின்னா பேலன்சிங் லென்த் ஆஃப் லெக்லாஞ்சி செல்லு, பேலன்சிங் செல் ஆஃப் டேனியல் செல்லு. ஸோ எப்படி பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது 30 இந்த மாற்றி அடிச்சுட்டு இருக்கு இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணோம், குறிமூல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 கம்பியில் நம்ம மாற்றி வைக்கிறப்போ இது இந்த பக்கமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட கம்பியில் இந்த பக்கமாக போகும். அப்போ அந்த 2 கம்பிக்கு இடையில தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜீரோ வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு பேலன்சிங் லென்த்னு அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கம் இப்போ இந்த பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆச்சு, இப்போ இந்த பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த கம்பிக்கு வைக்கும்போது இந்த பக்கமாகவும் அடுத்த கம்பிக்கு வைக்கிறப்ப இந்த பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பி டு இந்த கம்பிக்குள்ளே தான் ஏதோ ஒரு வேல்யூவில் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா பேலன்சிங் லென்த் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம இப்போ அந்த 2 கம்பியில் ஏதோ ஒரு கம்பி நம்ம தெரிஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அந்த 2 கம்பிக்கு இடையில இருக்குது, அந்த முதல் கம்பியில் நம்ம அப்படியே லைட்டாக கனெக்ட் பண்ணி தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சிட்டே வரும்போது 30 தான் இருக்குது, ஆனால் என்ன ஆகுதுன்னா பேக் எடுக்குது. ஸோ இப்போ திரும்ப வருது. இப்போ 0வில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்குது, அதை நம்ம ரீசெக் பண்ணிக்கணும். மறுபடியும் நம்ம மாற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துல 0வில் ஸ்டேபிளாக நிற்கும், அந்த இடத்த நம்ம நோட் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பேலன்சிங் லென்த். 0வில் நின்னா கேலோமீட்டர் 0 நிற்கிற இடத்துக்கு பேர் தான் பேலன்சிங் லென்த் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ லெக்லாஞ்சி செல். ஸோ இப்போ இதில் தான் நம்ம ரீடிங் பார்க்குறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப 0வில் ஆரம்பித்து இங்கே நேரம் முடிகிற கம்பி 100ல் முடியும். அடுத்து நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அங்கேருந்து 101 ஆரம்பிப்பாங்க. அதுதான் தப்பு. இங்கே வந்து இங்கே 100ல் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கீழே இறங்கி 101 102 அப்படி இந்த பக்கமாக கீழே நோக்கி போகணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்பி 1 3 5 இதெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்கேலில் ரீடிங் பார்க்கணும். ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 கீழே இருக்கிறதுல நம்ம நம்பர் பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம எத்தனாவது கம்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5
6th கம்பி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 6ன்றது வந்து நமக்கு என்னது ஈவன் நம்பர். அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய ஸ்கேல ரீடிங் பார்க்கணும். ஆல்ரெடி மேலே என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா 5 கம்பி முடிஞ்சு 500 முடிஞ்சு. அப்புறம் 501 2 3 இந்த பக்கமாக கீழ் நோக்கி இப்படி ரீடிங் பார்க்கணும். அப்போ இது கீழ் நோக்கி 500 and something என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ 501லேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா நியர்லி 511 12 அந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுக்கு நேராக என்ன இருக்குது, இதுக்கு நேராக என்ன இருக்கும் அதான். ஒரு நீங்கள் தான் ஒரு அரை அடி ஸ்கேல் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ தான். ஸோ அப்போ 512.5 சம்திங் அந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம டேனியல் செல் பார்க்க போகிறோம். டேனியல் செல்லுக்கு என்ன பண்ணணும், டிபிடிடி ஸ்விட்சை கீழ் நோக்கி தள்ளணும். ஸோ நம்ம ரியோஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ அப்படியே இருக்குது, அதில் நம்ம வேல்யூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு ரீடிங் முடிஞ்சிருமே அப்படின்னா ரியோஸ்டேட்டை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ரீடிங்ஸ் நம்ம இதே ப்ரொசீஜர் சேம் திங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேனியல் செல் பார்க்க போகிறோம். ஸோ டேனியல் செல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்க்யூட் கரெக்டாக இருக்கான்றதை மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறப்ப ரெண்டு பக்கமும் டிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்குது. எங்கே வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் எங்கே மாறுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போன கம்பியில் நமக்கு இந்த பக்கமாகவும் இந்த கம்பியில் நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி வருது. அப்போ அந்த ரெண்டு கம்பியில் ஏதோ ஒன்று தான் வேல்யூ. பாருங்க, ஜீரோ பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னா ஸோ 1 2 3 4 அப்படின்றது நமக்கு ஈவன் நம்பர். அப்போது நம்ம கீழே இருக்க ஸ்கேலில் பார்க்கணும். மேலே ஆல்ரெடி 300 முடிஞ்சு, அப்போ கீழே அப்படி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். அப்போ மேலே முடிஞ்சு 300 முடிஞ்சு கீழே வந்துட்டு இருக்கு 390 91 92 93 எதுக்கு நேராக இருக்கோ அதான் வேல்யூ. ஸோ 392க்கு நேராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கேல் வச்சு பார்ப்போம். ஸோ 393 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து லெக்லாஞ்சி செல்லுக்கு நம்ம பேலன்சிங்ல கண்டுபிடிச்சோம் 511. அடுத்து வந்து டேனியல் செல்லுக்கு கண்டுபிடிச்சோம் 393. ரெண்டுமே சென்டிமீட்டர்ஸில் தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன சார் பண்ணுறது, இப்போ இதே ப்ரொசீஜர் திருப்பி பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரியோஸ்டேட்டை லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ரியோஸ்டேட்டு இதை நம்ம பண்ணணும். லைட்டாக வேல்யூஸை மாற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே சேம் ப்ரொசீஜரை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டேப்லெட் பண்ணோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸு இதே மாதிரி நம்ம இந்த டிபிடிடி ஸ்விட்சை மறக்காமல் லெக்லாஞ்சி செல்லும் டேனியல் செல்லும் மாற்றி நம்ம எடுக்கணும். நம்ம தவறுதெல்லாம் நம்ம சுவிட்சை மாற்ற மறந்துட்டாலும் மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதனால் அது நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம பார்த்து ரீடிங்ஸை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதன் அடிப்படையில் நம்ம எடுக்கப்பட்ட ரீடிங்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ்க்காக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இது. ஸோ பேலன்சிங் லென்த் ஆஃப் லெக்லாஞ்சி செல். ஸோ அதாவது நான் ரியோஸ்டேட் ஃபஸ்ட் இந்த கண்டிஷனில் இந்த 2 ரீடிங், அடுத்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் 3வது அட்ஜஸ்ட் 4வது அட்ஜஸ்ட் பண்ணி சேம் ப்ரொசீஜர் லெக்லாஞ்சி செல் டேனியல் செல் நம்ம டிபிடிடி ஸ்விட்சை மாற்றி பண்ணி 4 செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துக்கிறோம். இது எடுத்து முடிச்சாலே ஆல்மோஸ்ட் கால்குலேஷன்ஸ் ஓவர். ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் எடுத்து இந்த வேல்யூ நம்ம போட போகிறோம். L1/L2 தான் நமக்கு கால்குலேஷன். ஸோ 2 லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். சென்டிமீட்டர் 10⁻⁻2 கேன்சல் ஆயிரும். ஸோ யூனிட் சென்டிமீட்டர் ரெண்டுமே மேலே இருக்கிறதுனால நமக்கு யூனிட்டே வராது. ஜஸ்ட் 852.3 டிவைட் பை 636.2 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா கால்குலேட்டரில் டிவிஷன் போட்டாலே நமக்கு டேரெக்டாக இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து 785.4 டிவைட் பை 794.6 டேரெக்டாக போட்டு நம்ம இந்த டேபிள் எழுதிக்கலாம். இருந்தாலும் நமக்கு கால்குலேஷனுக்கு 4 மார்க் 5 மார்க் கொடுக்குறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி 4 கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் 10⁻⁻2 இந்த யூனிட்டு இந்த இடத்துல எழுதுறப்ப மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதுதானே நம்ம கேன்சல் தானே ஆகுதுன்னு கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. கண்டிப்பாக சென்டிமீட்டர்ன்றதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி சென்டின்றதை நம்ம 10⁻⁻2 மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கால்குலேட்டரில் போடுறப்ப வேணால் 785.4 டிவைட் பை 794.6 போட்டு டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதலாம். இப்போ இந்த 4 ஆன்சர் நான் கண்டுபிடிச்சி டேப்லெட் பண்ணியாச்சு. இப்படி 852.3 டிவைட் பை 636.2 போட நமக்கு 1.339 கிடைக்கும். அதை கொண்டு போய் இந்த டேபிளில் இங்கே ஃபஸ்ட் ரீடிங்ஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் ரீடிங்ஸ் என்ன இருக்குது, 785.4 594.6 ஸோ 1.320. ஸோ நெக்ஸ்ட்டு 714.9 டிவைட் பை 551.9 1.295. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துருக்கோமோ அதை கொண்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த டேப்லெட் பண்ணிவிட்டு இந்த 4த்தையும் கூட்டி நம்ம எத்தனை ரீடிங்ஸ் இருக்கும், 4 ரீடிங்ஸ் இருக்குது. அப்போ 4 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 1.321 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு எழுதி நோ யூனிட் அப்படின்றத நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.